வணக்கம். சிம்ம ராசி, மேச ராசி, இந்த இரு ராசிகளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், அதாவது ஆண்களால் பெண்களுக்கு ஏமாற்றம், பெண்களால் ஆண்கள் ஏமாற்றம், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிறைய பேர்களுக்கு நடந்திருப்பதாக என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் சொல்வார்கள். சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி, ஜென்மத்தில் கேது சிம்ம ராசிக்கு, மேச ராசிக்கு 7 சனி, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது. சிம்ம ராசிக்கு கேது என்பவன் யார்? மோட்சகாரகன். நம் உடம்பில் சுவாசம், இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம இறந்து விட்டோம், பிணத்திற்கு சமம். கேது அதாவது கேது புத்தி நடந்து கொண்டிருந்தாலோ, இப்ப சிம்ம ராசிக்கு கேது ஜென்ம கேது, விஷம் கலந்த பாம்பு போன்ற மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், நீங்கள் காயப்படுவீர்கள். சிம்ம ராசிக்கு அதே போல மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7 சனி. 7 சனியில நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். இது பொது பலன்கள் மட்டுமே. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் லக்னத்தின் அடிப்படையில் சரியான பாவத்தில் அமர்ந்து நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. கேது என்ன செய்யும்? மேசராசிக்கு கேது புத்தி நடக்கிறது சார். என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றி விட்டார், என்னுடைய கணவர் என்னை நடுத்தரவில் நிற்க வைத்து விட்டார், நான் பெண் குழந்தையுடன் ரொம்ப பாவத்திற்குரிய பெண்ணாக ஆதரவின்றி நிற்கிறேன், இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கேது திசையில, கேது புத்தியில நடக்கும். கேது விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. சித்திரகுப்தர், காஞ்சிபுரம் சித்திரகுப்தரை வழிபடுவது நல்லது. கேது இருக்கு. பல பேர்கள் வீட்டில் பணம்தான் அவர்களுக்கு பாதிப்பு. 90% பார்த்தீங்கன்னா பணம் தான். பணம் இல்லைன்னா பெணம் கூட மதிக்காது சொல்லுவாங்க இல்லையா? அது போல நிறைய பாதிப்பு, நிறைய கடன் தொல்லை ஆகிப்போச்சு. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் நஷ்டம். நான் படித்து முடிச்சிட்டேன், ஒரு பெண்ணு, நான் வேலை செஞ்சு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள உயர்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்கிறேன், ஆனால் பாதிப்பு. எதை செய்தாலும் நஷ்டம், எதை செய்தாலும் எனக்கு கெட்ட பெயர் வருகிறது என்று புலம்பல். மேசராசிக்கு, சிம்ம ராசிக்கு, மேசராசிக்கும் அதே தான். என்னுடைய மகள் மேசராசி. நான் எவ்வளவு அன்பு காமிச்சாலும் என் மகள் என்னை பற்றி புரிந்து கொள்வதில்லை. சண்டை போட்டுட்டே இருக்காங்க, பிரிஞ்சு இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கடன் தொல்லைகள், எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கடன், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்படி சில பேர்கள் பண வசதிகள் எல்லாமே இருந்து எனக்கு ஆரோக்கியம் சரியில்லைங்க, உடம்பு சரியில்லைங்க, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நடக்க முடியவில்லை, மூட்டு வலி என்று பலவிதமான அவஸ்தைகள். இந்த நேரத்தில் நான் அவதிப்பட்டு வருகிறேன். மேச ராசியா இருந்தாலும் சிம்ம ராசியா இருந்தாலும். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்ப்போம். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள், பூராடம் நட்சத்திரம், இன்று சப்தமி திதி. ரிஷபராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம். அவர்களிடம் மிக கவனமாக, பொறுமையாக, அமைதியாக அவரிடம் விலகி இருப்பது நல்லது. அவரிடம் ஆறுதலான வார்த்தைகளை பேசுவது நல்லது. அடுத்து கிரகநிலைகளை பார்த்தால் சிம்ம ராசியில் கேது, 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்று உள்ளார். செவ்வாயும் சூரியனும், சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் அமர்ந்து துலா ராசியில் செவ்வாயும் சூரியனும். புதன் சிம்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி, அவர் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுவது சிம்மராசி மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும், தடைகள் இல்லை. அடுத்து தனுசுவில் சந்திரன், சனி பகவான் வக்ரம். இது குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று உள்ளார். குரு பார்வை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியிலும் மகர ராசியிலும் மீன ராசியிலும்
உள்ளது. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ராசிகள் இப்போது உங்களுக்கு நன்மைகள் செய்யும் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கன்னி ராசிகள் மூலம் சிம்ம ராசிக்கு நன்மைகள் உண்டாகும். மேசராசிக்கும் நன்மைகள் உண்டாகும். தனுசு ராசி இவைகளெல்லாம் நன்மைகள் செய்யும் ராசிகள். மகரமும் சிம்மமும் எதிரியாக இருப்பார்கள். மகர ராசி ஏன்னா ஒரு ஜோதிடம் ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, ஒரு கூட்டு குடும்பமாக. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசியும் கலந்துருக்கும். முதலீடு செய்யக்கூடாது. சிம்ம ராசியாக இருந்தாலும் மேசாசி ராசியாக இருந்தாலும் கடன் வாங்கி முதலீடு செய்தால் அவை நஷ்டம் ஏற்படும். மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும். என்னடா வாழ்க்கை இப்படி ஒரு தப்பா போயின்னு இருக்குது அப்படின்ற ஒரு மன விரக்தி உண்டாகும். முதலீடு செய்யக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் நீங்கள் எவ்வளவு நெருங்கி நீங்கள் பழகி எவ்வளவு உயிருக்குயிராக நினைச்சீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போவாங்க. காரணம் 7 சனியோட ஆதிக்கத்தில் சிம்ம ராசி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி சிம்ம ராசி. மேசராசிக்கு பார்த்தா ரொம்ப அதாவது 7 சனியில் வாழ்க்கையில் ஒரு 70-80 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்க வேண்டுமோ, யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியுமோ அது 7 சனியிலும் அஷ்டமத்து சனியிலும் கண்டுகொள்ளலாம். நீங்கள் செய்கிற தொழிலை கரெக்டாக செய்யுங்க. செய்யும் தொழிலை அதே நீங்கள் வேலையை விட்டு வேலையை மாறலான்னா வேணாம். இந்த இருக்கிற வேலையும் போயிடும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி போயிடும். அதனால் அது செய்யாதீங்க. அதே நிறுவனத்திலேயே கொஞ்சம் ரெக்யூஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி பேசி இது பண்ணுங்க. இது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை கேதுவின் ஆதிக்கம் சிம்ம ராசிக்கு கடுமையாக உள்ளது. சனியின் பிடியிலும் பாம்பு கேது என்ற பாம்பின் பிடியிலும் 7ஆம் இடத்தில் சிம்ம ராசிக்கு ராகு கணவன் மூலமாக மனைவி மூலமாக நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நேரம். ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிந்தால் ஒரு முறை திருக்காளாஸ்தி, திருப்பாம்பன்புரம், கீழ்பெரும்பள்ளம் இது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு திருநாகேஸ்வரம், நாகர்கோயில் இது போன்ற சர்ப கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. முடியவில்லை என்றால் உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. சின்ன எளிய பரிகாரம். 5 தேங்காய் வாங்கிங்க, சரி பாதியாக உடைச்சிங்க. 10 வெத்தலை, 9 வெத்தலையை நவகிரகத்துக்கு வச்சுங்க, ஒரு வெத்தலையை பிள்ளையாருக்கு வச்சுங்க. அந்த தேங்காய் உடைச்சி குடுமையை பிச்சுட்டு அரிசியை கொஞ்சம் வெத்தலை மேலே போட்டுட்டு ஒவ்வொரு தேங்காயும் அதில் வச்சு ஒவ்வொரு சூரியனுக்கு கோதுமை, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு, அதுபோல் நவதானியங்களை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வச்சு தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு மஞ்சள் கலந்த பச்சரிசியை வச்சு பிள்ளையாரை மஞ்சளோ அல்லது சந்தனத்திலோ பிடிச்சி முன்னாடி வச்சுட்டு அவருக்கு ஒரு தீபம், தேங்காய் 5 தேங்காயில் வேலை முடிஞ்சிடும். நவகிரகங்கள் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், தடைகள் விலக வேண்டும், அவமானங்கள் விலக வேண்டும், கஷ்டங்கள் விலக வேண்டும், என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், எனக்கே திருமணம் ஆகலை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. வயசு 38 ஆகி போச்சு, 42 ஆகி போச்சு, 45 ஆகி போச்சு, இனிமேல் திருமணம் செய்யலாமா அப்படின்லாம் கேள்விக்குறியா இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த கிரகதோஷங்கள் நீங்கி நலமோடு வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஒரு சின்ன வேல் வாங்கி இன்னைக்கு சூர சம்மாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைத்து கொண்டு ஒரு செம்பு வேல் 30 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்போம். அதை வாங்கி அவர் சின்ன ஒரு அரளிப்பூவை போட்டு எல்லா தோஷமும் நீங்க வேண்டும் முருகா, என்னை காப்பாடு, என்னுடைய எதிரிகள் எல்லாம் விலக வேண்டும், எனக்கு யாரையெல்லாம் நம்பினாங்களோ அவங்களாம் துரோகம் செய்கிறாங்க, எதிர்ப்பாக இருக்காங்க, வேலை செய்யறதுல எழுத எதிர்ப்பு, வேலை கிடைக்க வேண்டும், நோய் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி நல்லா உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தீபத்தை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா அது பிறகு அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த தேங்காயெல்லாம் அந்த அரிசியில கலந்து வெள்ளத்தை கலந்து அந்த ஒரு வாழை இலையில வச்சு பசுமாட்டு கொடுத்துருங்க, தோஷம் விலகும். மேசராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நிறைய நன்மைகள் உண்டாகும். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.